ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்எஸ் மூலம் எப்படி ஒரு இமேஜை ஜூம் பண்ணுறேன்னு சொல்லித்தான். ஹெச்டிஎம்எல்ஸில் பேசிக்கான கோடிங்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கேன். இப்போ வந்து இதில் இந்த பொடிக்கில் வந்து ஒரு 2 இமேஜை வந்து இன்செர்ட் பண்ணுவோம். இமேஜ் எஸ்ஆர்சி apple.png இமேஜ் எஸ்ஆர்சி micro.png. இந்த ஃபைலை நான் டெஸ்க்டாப்பில் ஜூம் பண்ணுற ஃபோல்டருக்குள்ள வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். 2 இமேஜுமே வந்து எங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ வந்து இந்த ஃபைலுக்குரிய சிஎஸ்எஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹெட்டுக்குள்ளே STY ஸ்டைல், டக்குக்குள்ளே கோடி சிஎஸ்எஸ் எழுதுவோம். ஸ்டைல் முதலாவது ஒரு கிளாஸ் ஒன்று எழுதுகிறேன். .pic என்று சொல்லுது. வித் 100 பிக்சல் செமிகோலன், ஹைட் 100 பிக்சல். இந்த கிளாஸை வந்து இமேஜில் கால் பண்ணுறேன். ரெண்டு இமேஜுக்குமே நான் இந்த கிளாஸை கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு அலைன்மெண்ட் உண்டு மாறுபட்டிக்கு, அதாவது 100 பிக்சல் ஹைட்டும் 100 பிக்சல் வித்துமே இந்த இமேஜுக்கு வந்து அப்ளை ஆகிருக்கு. இப்போ வந்து அடுத்த கிளாஸ் உண்டு ஜூம் பிக்ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். பொசிஷன் அப்சல்யூட், அடுத்தது வித் 0 பிக்சல் செமிகோலன் கொடுத்து, இப்போ இந்த 2 கிளாஸையும் சேர்த்து நான் ஒரு மவுஸ் ஹெச்ஓவரையும் சேர்த்து இப்போ நான் ஒரு சிஎஸ்எஸ் எழுதுகிறேன். பிக் கோலன் ஹெச் ஓவர் ப்ளஸ் டாட் ஜூம் பிக் என்று சொல்லிட்டு இப்போ அதுக்குள்ள எழுதுகிறேன். வித் 300 பிக்சல். அதாவது இது என்னத்துக்கு எழுதுறேன்னு சொன்னால், ஜூம் ஆகிற இமேஜ் வந்து 300 மடங்கு பெருசாக இருக்கணும்னு சொல்லி இந்த முதலாவது இமேஜை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இருக்கிற லைனில் இருக்கிறத அதுக்குரிய கிளாஸை வந்து நான் மாற்றுறேன். ஜூம் பிக்ன்னு சொல்லி அந்த கிளாஸை மாற்றுறேன். அதே போல் அடுத்த இமேஜுக்கும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய கிளாஸோட பேரையும் நான் மாற்றுறேன். இப்போ உங்களுக்கு ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு எது விளங்கும். இதை கொஞ்சம் வடிவாக நாங்கள் ஸ்டைலாக செய்யணும்னு சொன்னால் இந்த கோடிங்ஸை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஜூம் பிக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரான்சிஷன் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும்.